இல்லை சுண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன் காலையில். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த சுண்டைக்காய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லது, வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காவை நம்ம அடிக்கடி சேர்த்துடும். இது புளிக்குழம்பாக வைக்கலாம், பருப்பு போட்டும் கடையலாம். சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க. ஒரு நிறைய பேருக்கு பிடிக்காது, கசப்புன்னுவாங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சமையலுக்கு இப்போ நான் சுண்டைக்காய் வச்சு குழம்பு வைக்கிறேன், புளிக்குழம்பு. இதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் 2, அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10-15 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, சுண்டைக்காய், புளி ஊற வச்சுருக்கேன், அப்புறம் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே கடுகு, வெந்தயம், ஆனியனு, பூண்டு எல்லாமே இதில் ஒரு கலந்துருக்கு. அதனால் இது நல்லாயிருக்கும் உடம்பு. இது எல்லாமே இருக்கிறதால நம்ம உடம்புக்கும் நல்லது. இது போட்டோம்னா குழம்பு சூப்பரான வாசனை இருக்குங்க. அது ரொம்ப போடக்கூடாது, கசக்கணும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். உடம்பு வாசனை பக்கத்து வீட்டு வர தூக்கம் நல்லா. கீரி வச்சா பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கலாம். அதை தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ சுண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயிலே ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கலருக்கு காஷ்மீர் சில்லி நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. இது எண்ணெயை இந்த காரம் எல்லாமே இந்த காயில் கலக்கணும் இல்லையா, அதனால நல்லா கலரி விட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அதில் போட்டேன் போதும். ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க காரக்காரனால, கொஞ்சம் கூட கரை. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டை முடியலாங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அது மிளகா வாடெல்லாம் போகணும் இல்லையா, நல்லா கொதிக்கட்டும். பார்த்துக்கலாமா? நல்லா குழம்பு இல்லையா, நல்லா குடிஞ்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.